கண்டிப்பா. ஏன்னா கஸ்டமர்னால தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். அப்ப அவங்கள நல்லா ஆக்கணும்னா அவங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்ல. அப்படி வாங்க இந்த அடுத்து போவோமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு, வாங்க. இதே ரொம்ப முக்கியமானது. இப்போ கஸ்டமருக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்ககிட்ட சர்வீஸ் இல்லாமல் ஓடாமல் நிற்கிற மிஷின் பூரா நாங்கள் எடுத்து வந்து எங்களோட மிஷினை அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்சாக நாங்கள் கொடுக்குறோம். ஆல்ரெடி இருந்த பழைய மிஷின், ஓடாத பழைய மிஷினை வாங்கிட்டு நம்ம மிஷின் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாம், ஸ்ரீலக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸோட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இதே ரொம்ப முக்கியமானது. இப்போ கஸ்டமருக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கஸ்டமருக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இன்னைக்கு சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆமாம் தர. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸின் அக்கேட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கால் வந்தோடனே உடனே இங்கே இருக்கிற டீம் வந்து ஸ்டாக்லேருந்து உடனே எடுத்து அங்கே டீம் அனுப்பிச்சிடுவாங்க. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு 5 இயர்ஸுக்கு தேவையான ஸ்டாக்கு எங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது. நீங்கள் 5 வருஷத்துக்கு நீங்கள் 5 வருஷத்துக்குரிய ஸ்டாக் எங்கள்கிட்ட இருக்குது. இப்படித்தல சாத்தியம். ஒரு ஐஃபோன் யூஸர் எதனா ஒரு ப்ராப்ளம்னா திரும்ப சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா 1008 பேச்சு பேசுவான், நம்ம ஏமாத்துவான். கண்டிப்பாக. அப்படி கடைசியாக ஏமாற்ற முடியாத பட்சத்தில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுவோம். இல்லை நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி இல்லை. நாங்கள் இன்ன வரைக்கும் ஏன்னா எங்களை நம்பி அவங்க எங்கள்கிட்ட அமௌண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணுன்றதுக்காண்டி. ஏன்னா இன்னைக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய ப்ராடக்ட் வந்து நிறைய கம்பெனி நிறுவனம்லாம் இதாகிடுச்சு. இப்போ நம்மளை நம்பி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்டாக்கு நாங்கள் எப்பயுமே நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம். இங்க வந்து எப்படி நம்ம ஆளுங்க ஸ்பாட்டுக்கே போய் ரெடி பண்ணி கொடுத்துறாங்களா? ஸ்பாட்லேயே போய் சர்வீஸ்ன்னு ஒன்று அவங்க எப்பயுமே டிரான்ஸ்போர்ட்டிங் மட்டும் கொடுத்துட்டா போதும். அவங்களுக்கு அங்கே போய் அது என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு உடனே அதை ரிலீஸ் பண்ணிட்டு மிஷின் ரன் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து திரும்ப வருவாங்க. வரும்போது திருப்பி அவங்க முறுக்கு போடுற அளவுக்கு தான் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. எல்லாமே அங்கே எல்லாம் நல்லபடியாக ரன் பண்ணி விட்டு வருவாங்க. பட் இந்த மாதிரி வேற எந்த கம்பெனியும் பண்றது இல்லையே. கண்டிப்பாக. இதுக்காக நீங்க பண்றீங்க இதை? இது என்ன, இது ஒரு எங்கள் அப்பா உருவாக்குனது ஒன்று. எங்கள் அப்பா பேரை நான் தானே காப்பாற்றணும். அப்படி என் கம்பெனியை நான் தானே காப்பாற்றணும். நாளைக்கு என் கம்பெனியில் போட ஒரு ப்ராடக்ட், ஒரு மிஷின் வந்து ஒரு ரிப்பேர்னு சொல்லிட்டாங்கன்னா அது எனக்கு தானே அந்த பேர் கெட்ட பேர். ஆமாம், அது நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கெட்ட பேர் வராத அளவுக்கு நான் ஸ்பீடாக என்னோட சர்வீஸ் இருக்கும். பட் மக்களே, நானும் வந்து கேள்விப்பட்டேன். எங்கள் உசிலம்பட்டியில் வந்து இவரோட அப்பா வந்து யாருன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது என்னன்னா, உசிலம்பட்டியோட ஐன்ஸ்டைன், ஜிடி நாயுடு ஐன்ஸ்டைன்ற அளவுக்கு இவங்க அப்பா வந்து பேர் எடுத்திருக்காரு. ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று வருதுன்னா அதை வந்து இவரே வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க, எப்படி இருக்கும் ஏது இருக்குன்னு சொல்லிட்டு இவரே தயாரிக்க ஆரம்பிச்சிருவார். அந்த அளவுக்கு உங்க டேடி வந்து நிறைய படிச்சிருக்காரோ? இல்லை, 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அனுபவம் நிறைய இருக்கும். பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அனுபவம் தான் ஒரு மனிதனை சிறப்பாக்குன்ற மாதிரி. ஒரு 10th படிச்சவர் வந்து எல்லாத்தையுமே அவராகவே கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷின்லாம் கூட அவரே கண்டுபிடிச்சிருப்பாரு போல. ஆமாம், அவர் கண்டுபிடிச்சதே ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் PLC. அப்பாவுக்கு அப்புறமா இவர் வந்து சில விஷயங்கள்லாம் படித்து டெக்னாலஜியோட சேர்த்து பிஸ்னஸை டெவலப் பண்ணி இப்போ வந்து நம்ம ஒன்று இடத்துல இருக்கிறதா நம்ம ஸ்ரீலக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. பாராட்டுகள் உங்கள் டேடிக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெரிய பாராட்டுகள். நன்றி தலைவா. இது வரைக்கும் வாக்கிங் டயட்டு எதுவுமே பண்ணல. என் உடம்பு குறைக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் உங்கள் இண்டஸ்ட்ரியை சுற்றி பார்க்கறதுக்குள்ள என் உடம்பு குறைஞ்சிரும் போல. அப்படிலாம் இல்லைண்ணே. அப்போ என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. அது நீர் இல்லடா, வேர்வையா. இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. எனக்கு சந்தோஷம். திருப்பதி பெருமாளை பார்க்குற மாதிரி ஒரு கூண்டுள்ள பூந்து, படிக்கட்டில் பூந்து, மலையில் பூந்து வர மாதிரி அவ்வளோ இடம் இருக்கும் உங்கள் கம்பெனியில். ஆமாம். ஏன்னா எல்லாமே நம்மளே ஓனாக தயாரிக்கனால அந்த இதுக்கு தனித்தனியாக பேஸ்மெண்ட் ஒதுக்கியிருக்கேண்ணே. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேத்து, ட்ரில்லிங்கு, ஹைட்ராலிக்கு, பம்ப், இது எல்லாமே இங்கே இருக்குது. இது இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங் அடிச்ச எல்லாமே கிரைண்டிங் பண்ணுறது, எல்லாத்தையும் அசம்பிளாக ஒன்று சேர்க்கறதுக்கு இல்லாமல் இந்த பக்கம் இருக்குண்ணே. ஓகே, அது அங்கே போய் பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். தலைவா, இது என்ன மேட்ரு? இங்கே நிறைய மிஷின்லாம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுக்குறோம்ல, அவங்ககிட்ட சர்வீஸ் இல்லாமல் ஓடாமல் நிற்கிற மிஷின் கூட நாங்கள் எடுத்து வந்து எங்களோட மிஷினை அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்சாக நாங்கள் கொடுக்குறோம். அவங்ககிட்ட ஆல்ரெடி இருந்த பழைய மிஷின், ஓடாத பழைய மிஷினை வாங்கிட்டு நம்ம மிஷின் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாம். பட் இப்போ ஓடாதுன்றீங்க, இது எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்து நமக்கு என்ன யூஸ்? இல்லை, இந்த மிஷினை பூராமே நாங்கள் கிராப்பு தான் பண்ணிடுவோம். அவங்க வந்து சேஃப் ஜோன். அவங்க இந்த மிஷின் இருக்கிறதுனால அடுத்த மிஷினரிக்கு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வாங்கி ஃபீல்டு யாரும் சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. அதனால இந்த மிஷினை எக்ஸ்சேஞ்சுன்னு எடுத்ததுனால இன்னைக்கு நம்மகிட்ட எல்லாம் வாங்கி நல்லா இருக்காங்க. ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க மேடம். இருந்தா புதுசா ஒரு மிஷின் எடுத்து போ, இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு வா. கண்டிப்பா. செஞ்ச தப்பெல்லாம் மாத்தி இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு வா. இப்போ நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ல
அட்வான்ஸ் வாங்கிட்டு மிஷின் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடி சர்வீஸ் இருக்காது. ஆனால் அந்த மிஷினை கூட நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்சாக நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். சூப்பர் சார். இதில் வந்து கோயம்புத்தூர்ல போய் மிஷின் வாங்கலான்னு பார்த்தேன், எதுவுமே எனக்கு சரியா அமையல. வந்துட்டேன் பிளிஷாவுக்கு. பிளிஷாவுக்கு வந்துட்டு ஏற்கனவே இந்த யூடியூப்ல அவங்க பிளிஷாவுக்கு அனுப்பின மிஷின் வீடியோ எல்லாம் பார்த்தேன். அதாவது சிறி லட்சுமி கம்பெனியோட யூடியூப் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு அவங்க மேலே முழுமையாக ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இவங்க பிளிஷாவுக்கு அனுப்பியிருக்காங்க, மிஷின் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட நான் பேசும்போது நல்ல சர்வீஸ் கொடுத்தாங்க. எனக்கு இந்த மிஷினை பற்றி எல்லா விவரமும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நான் போய் அவங்க கம்பெனியை பார்க்காம மிஷினை பர்ச்சேஸ் பண்ணேன். பிளிஷாவிலேருந்து காசை போட்டு விட்டு அவங்கள தண்ணி கப்பலில் போட்டு விட்டாங்க. நாங்கள் காங்கோலுக்கு எடுத்துக்கிட்டேன் ஜாமானு. ஸோ இப்போ ஒரு மிஷின் வாங்கி நாங்கள் அழகாக ஓட்டிக்கிட்டு இருக்க பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. மிஷின் அழகாக சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த மிஷின் வாங்குறதுக்கு நான் மதுரைக்கு இப்போ நான் போயிருந்தேன். இப்போ ஒரு 10 நாள் முன்னால் போய் மறுபடியும் ஒரு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை பயனடைங்க. இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு நல்ல மேன்மையாக உங்களுக்கு தெரியணும்னா மலேசியாவில் உள்ளவங்க நம்ம ஃபேக்டரிக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ ஓடாதுன்றீங்க, இது எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்து நமக்கு என்ன யூஸ்? இல்லை, இந்த மிஷினை பூராமே நாங்கள் கிராப்பு தான் பண்ணிடுவோம். அவங்க வந்து சேஃப் ஜோன், அவங்க இந்த மிஷின் இருக்கிறதுனால அடுத்த மிஷினரிக்கு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வாங்கி ஃபீல்டு யாரும் சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. அதனால இந்த மிஷினை எக்ஸ்சேஞ்சுன்னு எடுத்ததுனால இன்னைக்கு நம்மகிட்ட எல்லாம் வாங்கி நல்லா இருக்காங்க. ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க மேடம். இருந்தா புதுசாக ஒரு மிஷின் எடுத்து போ, இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு வா, கண்டிப்பாக செஞ்ச தப்பெல்லாம் மாற்றி இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு வா. இப்போ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் அட்வான்ஸ் வாங்கிட்டு மிஷின் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடி சர்வீஸ் இருக்காது. ஆனால் அந்த மிஷினை கூட நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்சாக நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். சூப்பர் சார். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக கம்பெனிக்கு வந்து இதில் எந்த பெரிய லாபமும் கிடையாது. நம்மக்கிட்ட நம்ம கஸ்டமர் ஒரு பொருள் வாங்குறாங்க, அவங்கக்கிட்ட ஆல்ரெடி வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பொருளை வந்து எனக்கு லாபமே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வாங்கி நம்பிக்கை கொடுக்குற விதமாக நல்ல பொருளை திருப்பி கொடுத்து இதை வச்சு திருப்பி பிஸ்னஸ் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே ஸ்கிராப்புக்கு தான் போகுது. இதை ரீயூஸ் பண்ணாதான் இவங்க எடுத்த காசுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி வரும். அது ஸ்கிராப்புன்னும் போது கண்டிப்பாக 10% காசு தான் வரும். 100%லேருந்து ஒரு 10% வருமா ஸ்கிராப்பு? அது வந்து ஒரு பெரிய காசாகவே நீங்கள் உங்களோட மிஷினுக்கு ஸ்டாண்டு கூட வராது எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அதை பண்ணுறீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க, கஸ்டமர் கொடுக்கும். இதுவும் ஸ்ரீலக்ஷ்மி டிஸ்ட்ரிக்ஸோட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் சொல்லலாம். கண்டிப்பாக 200 மிஷின் ஸ்டாக் வச்சிருக்க எல்லாம் சொன்ன ஓகே. ஆமா, அதுக்குன்னு கண்டெய்னரை இறக்கிடுவே. நீ விட்டா கப்பல் எடுத்தா நீங்க வச்சிருப்போம். ஒரு ஆர்பரை ரெடி பண்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா என்னை நம்பி வந்த கஸ்டமருக்கு உடனே அவங்களுக்கு பேர்ஸை சப்ளை பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு மிஷின் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஆமா, அப்ப அதுக்கு தேவையான ஸ்டாக் நம்மள்ட்ட ரெடியா இருக்கணும்ல. கண்டிப்பா சார். அதுக்கும் கண்டெய்னருக்கும் என்ன சம்பந்தம்? கண்டெய்னர்ல நம்மளுக்கு சேஃப் ஜோனு, எலி தொல்லை இருக்காது. பிளஸ் ஸ்டாக் வச்சு நம்ம அதை வந்து கரெக்டா கொண்டு போகலாம், மெயின்டைன் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் குறைக்கிறதுக்காண்டி கண்டெய்னர் நான் யூஸ் பண்றேன். நிறைய கம்பெனில வந்து சார் ஸ்டாக் எங்க சார் இன்னும் வரல கேட்டா, சார் நாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், கண்டெய்னர் இன்னும் வரல, வண்டி இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இழுத்துட்டே இருப்பாங்க. ஆமா, ஆனா அந்த பிரச்சனை நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா ரெடியா நம்ம கிட்டே இருக்கு, எல்லாம் தூக்கிட்டு போயினே இருக்கலாம். ஆமா, இது வந்து இன்னொரு சிறப்பு அம்சம். இப்படி சிறப்பு அம்சம் அடுக்கிக்கிட்டே போகலாம். திருக்குறள் மாதிரி ஒரு 10 அடிக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு மாஸ் காட்டினே இருக்கீங்க உங்க கம்பெனில. வாங்க சார், நம்மளோட கம்பெனியோட ஃப்ரெண்டுக்கு அழைச்சி எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். எங்க மாமா ஒருத்தர் ஊர்ல இருக்காரு. சரி, பயங்கரமா குடிச்சிட்டு எந்த வேலையும் ஊதாரத்தனமா சுத்தி இருந்தாரு. சரிண்ணா. ஏதோ அவங்க தாத்தா புண்ணியத்துல ஒரு 10 லட்ச ரூபாய் நிலம் வித்து வந்திருக்கு. அவருக்கு வந்து பெரிய படிப்பறிவு இல்ல, சரி, வேற எந்த வேலையும் தெரியாது. ஆனா 10 லட்ச ரூபாய் வச்சு எதனா பிசினஸ் பண்ணுன்றாரு. சோ இதெல்லாம் பார்த்ததால நான் வந்து எங்க மாமாக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, ஆனா எந்த நாலேஜுமே இல்லாம அவரால் இந்த முறுக்கு மிஷின் வாங்கி முறுக்கு பிசினஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாண்ணே. எப்படி? எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட பேசிக் டைப்ல ஹைஜெட் 320 எடுத்தாலே போதும். நீங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த மிஷினுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு வந்து அவங்களுக்கே இன்ஸ்டலேஷன் பண்ணி விட்டு அவங்களுக்கு முறுக்கு தேவையான ரெசிபி நாங்களே வந்து சொல்லி கொடுத்து, ப்ளஸ் என்னென்ன முறுக்குலாம் அந்த மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, இந்த முறுக்குலாம் ரன் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கு நாங்களே வந்து ஃபீல்டில் விசிட் பண்ணி அவங்களுக்கு ரெஃபரும் பண்ணி அவங்களுக்கு மிஷினை ரன் பண்ணி அவங்களுக்கு சேல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ப்ராடக்ட்டை சப்போர்ட் பண்ணி தருவோம். பரவாயில்ல. எங்க மாமாவுக்கு மாவு பேச தெரியாது, என்ன பண்ணுவான்னு யோசிச்சேன். அதையும் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. ஆமா, அதே மாதிரி நாங்க அந்த முறுக்கு போட்டு வேக வச்சு எடுக்க கொடுக்கறதுக்கு நாங்க அந்த அடுப்பும் நம்மளே பண்ணி அதுவும் பண்றோம். நம்மளே பண்ணி கொடுப்பாங்க. வெறும் நீங்க வந்தா மட்டும் போதும்ன்ற மாதிரி தான். கண்டிப்பா. சூப்பர் தெளிவா. அப்ப என் மாமா வந்து இத்தனை நாள் சரக்குக்கு சைடிஷா முறுக்கு யூஸ் பண்ணாரு, இனிமே அந்த முறுக்குக்கு ஓனர் ஆக போறாரு. கண்டிப்பா. ஸ்ரீலக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ்ல மிஷினை வாங்க வைக்கிறேன்,
எங்கள் மாமாவை ஒரு மாசான ஆளாக மாற்றுறேன். கண்டிப்பா எங்கள் மாமா மாதிரி நிறைய பேர் நீங்கள் எல்லாருமே வந்து காசு இருக்குது, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எந்த நாலேஜுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக நம்ம பிரதரோட கான்டாக்ட் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கம்பெனி இதை பற்றி கால் பண்ணி டீட்டெயிலாக பேசினா எல்லாத்தையும் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நீங்கள் இருக்க இடத்துக்கே தேடி வந்து எல்லாமே பண்ணித்தராங்க, இருந்து சொல்லித்தராங்க. இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை வேர்ல்டில். இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் யாருமே பண்ணாமல் முதல்ல உசிலம்பட்டியில் இருக்க நம்ம அண்ணன் பண்ணியிருக்காப்புல. இதை வந்து தரமாக செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து இந்த பிஸ்னஸை நானுமே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ காசு இருந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஃப்ரெண்டு ஃபேமிலியாக இருந்து பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு இது. வந்து இங்கே இருக்க யாருமே வந்து ஸ்டாஃபாக பார்க்கல, இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக வச்சு அன்பாக பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து சம்பாதிக்கணுன்ற மோட்டிவில் இந்த பிஸ்னஸ் நடக்கவே இல்லை. நீங்கள் வாங்க, உங்ககிட்ட இருக்க காசை வந்து நான் வந்து என் ஐடியாவால் உங்களை வந்து நான் அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி தரேன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. நன்றி.